பார்ப்பவர்களுக்கு, அறிவை பயன்படுத்தி இவற்றை படிப்பவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் காணப்படுகின்றன என்று அல்லாஹ் இங்க சொல்ற. அப்படி சொல்ற நேரம், அப்படி சொல்ற இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய செயல்களை மட்டும் அல்ல சொல்றது. எப்படி சொல்லிருக்கின்றால், ஒல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹர், கடலில் ஓடுகின்ற கப்பலிலும் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் கப்பலை செஞ்சு தரல எங்களுக்கு, நாங்க தான் கப்பலை செஞ்சோம். ஆனாலும் அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டி, கடலில் ஓடுகின்ற கப்பலிலும் உங்களுக்கு அறிவு இருந்தால் அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். இந்த ஆயத்து பாருங்க, ஏற்கனவே நாங்க பார்த்த ஆயத்து, இப்ப ஏற்கனவே பார்த்த ஆயத்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வை காட்டக்கூடிய அத்தாட்சிகளாக அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அமையும்னு சொன்னார். இது நான் ஏற்கனவே சொன்னது போல தஸ்ஹீர், மனிதனுக்கு பயன்படக்கூடிய வகையில் அல்லாஹ் இவற்றை கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவற்றை படித்து மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ற வசனங்கள்ல ஒன்று இந்த வசனம். இந்த வசனம் பாருங்க, ஒல் அன்ஆம ஹலக்கஹா லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகளை படைத்திருக்கிறான். ஃபீஹா திஃப்உன், அதில் உங்களுக்கு சூட்டை தரக்கூடிய ஆடைகளை செய்ய முடியும். அவற்றினால் சூட்டை தரக்கூடிய ஆடைகளை செய்ய முடியும். ஒமனாஃபியா, இன்னும் பல்வேறு பிரயோசனங்கள் இருக்கின்றன. நீங்க ஆராய்ந்து பாருங்க, இன்னும் நிறைய பிரயோசனங்கள் அந்த மிருகங்களினால் உங்களுக்கு கிடைக்கும். ஒமின்ஹா தஅகுலூன், நீங்கள் அவற்றின் மூலம் தான் சாப்பிடுகிறீர்கள். அந்த காலத்துல மனிதனுக்கு தெரிஞ்ச ரெண்டு பயன்பாடுகள் அல்லாஹ் சொன்னான். ஒன்று உடை செய்வான், இரண்டாவது சாப்பிட பயன்படுத்தும். இன்னும் நிறைய பயன்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லணும். அப்ப அல்லாஹ் சொன்னான் ஒமனாஃபிஉ, இன்னும் பல பிரயோஜனங்கள் ஒரு பொது சொல்லால சொன்னான். பின்னால காலப்பெருவில் இன்னும் இந்த மிருகங்களை வைத்து நிறைய பொருட்களை கண்டுபிடித்து மனிதன் அனுபவிக்கட்டும் என்பதற்காக ஒமனாஃபின்னு சொன்னான். திரும்ப அல்லாஹ் சொன்னான் ஒலக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரிஹூன வ ஹீன தஸ்ரஹூன், அந்த ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் வயல் நிலங்களுக்கு அல்லது மேய்ச்சல் நிலங்களுக்கு காலையில் கொண்டு செல்லும் போதும் மாலையில் திருப்பி கொண்டு வரும் போதும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகும் இருக்கிறது என்று அல்லாஹ், ஒரு அழகும் இருக்கிறது. உனக்கும் ஃபீஹா ஜமாலுன், அந்த அழகுணர்ச்சியும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுவும் ஒரு பயன்பாடு இந்த மிருகங்கள் தான். உனக்கும் ஃபீஹா ஜமாலுன் ஹீன துரிஹூன வ ஹீன தஸ்ரஹூன், இந்த கால்நடைகள் எடுத்துக்கொண்டு நீங்க வயலுக்கு போற நேரம், மேய்ச்சல் நிலங்களுக்கு போற நேரமும் திரும்பி மாலையில கொண்டு வரும் போதும் பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் அழகாகவும் அந்த மிருகங்கள் காணப்படுகின்றன என்று அல்லாஹ் சொன்னான். திரும்ப அல்லாஹ் சொன்னான் ஒத்தஹ்மிலு அஸ்காலக்கும் இலா பலதின் லம் தகூனு பாலிகீஹி இல்லா பிஷிக்கில் அன்ஃபுஸ், உங்களுடைய பாரங்களை அவை சுமந்து கொண்டு நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அடையக்கூடிய நாடுகளை நோக்கியும் அவைகள் பிரயாணம் செய்கின்றன. உங்களுடைய பாரங்களை அவைகள் சுமக்கின்றன, அந்த மிருகங்கள் சுமக்கின்றன. இன்ன ரப்பக்கும் லரஊஃபுன் ரஹீம், உங்களுடைய இரட்சகன் மிகவும் இரக்கமானவன், மிகவும் அன்புள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு திரும்ப சொல்றான். இத பாருங்க, வஹுவல்லதி ஸஹர லக்குமுல் பஹர், அவன்தான் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்தான். லிதஅகுலு மின்ஹு லஹ்மன் தரியன், அதில் ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை சாப்பிடுவதற்காக. தஸ்தக்ரிஜு மின்ஹு ஹில்யத்தன் தல்பஸூனா, நீங்கள் உடுக்கக்கூடிய நகைகளை அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தார். ஒதரல் ஃபுல்க ஃபீஹி மவாஹிர ஃபீ, அதில் பிரயாணம் செய்யக்கூடிய நீரை ஊடறுத்துக் கொள்ள செல்லக்கூடிய கப்பல்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒளி தபுத்தகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருளை அதனூடாக நீங்கள் தேடுகின்றீர்கள். ஒலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் இவற்றின் மூலம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். இந்த ரெண்டு வசனங்களும் என்ன சொல்லும்? முழுக்க முழுக்க உங்களுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி இவை எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளும். மிருகங்கள் மூலமாக நீங்கள் நிறைய பிரயோஜனம் பெற முடியும். இப்போது உங்களுக்கு சில பிரயோஜனம் இருக்கு, சாப்பிடுகிறீர்கள், அதன் மூலம் உடை தயாரிக்கிறீர்கள். இன்னும் நிறைய பிரயோஜனங்களும் உங்களுக்கு இருக்க முடியும். இந்த மிருகங்கள் வாகனங்களாக உங்களுக்கு பயன்படுகின்றன என்று இந்த வசனங்கள்லாம் அல்லாஹ் சொல்றேன். கடலில் நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள், அதுல நகைகளையும் பெறுகிறீர்கள்,
அழகு பொருட்களாக அமையக்கூடிய முத்து போன்ற பொருட்களையும் பெறுகிறீர்கள். வியாபாரம் செய்து நிறைய செல்வங்களை சேகரிப்பதற்காக கப்பல்களிலும் நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல தஸ்ஹீர், எவ்வாறு அல்லாஹ் மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பொருட்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், அவற்றை ஆராய்ந்து படித்தால் எப்படி மனிதன் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி இந்த வசனங்கள்ல சொல்றேன். அடுத்தது இப்ப நாங்க பார்ப்போம். இது இந்த ரெண்டு ஏற்கனவே சொன்ன ரெண்டு வகையான வசனங்களும், ஆரம்ப வசனங்கள் சொல்லிச்சது அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்கு, மறுமை நாளை புரிந்து கொள்வதற்கு அத்தாட்சிகளாக அவை என்று சொல்லிச்சு. இரண்டாவது வசனங்கள் சொல்லிச்சது நீங்கள் இந்த உலகத்தை படித்தால் விளங்கிக் கொண்டால் அவற்றை உங்களுடைய வாழ்வுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று இரண்டாவது சொல்லிச்சு. இப்ப நாங்க இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். நேரடியாகவே அல்லாஹ் சொல்வான், நீங்க உங்களோட தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச பொருட்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உருவாக்கி கொள்ளுங்கள் என்றால் என்று அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்றேன். பாருங்க இந்த வசனத்தை, லக்கது அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நாங்கள் தூதர்களை அத்தாட்சிகளோடு அனுப்பினோம். சொல்ற அமைப்பை பாருங்க எப்படி அல்லாஹ் சொல்றான். நாங்கள் தூதர்களை ஆதாரங்களோடு, அவர் நபிதான் என்பதற்கான ஆதாரங்களோடு அனுப்பினோம். வன்சல்னா மாஹுமுல் கிதாப வல் மீசான் லியகூம அன்னாசு பில் கிஸ்த், அவர்களோடு வேதத்தை இறக்கினோம். நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய மீசான் அறிவையும் மனிதனுக்கு நாம் கொடுத்தோம். ஏன்? லியகூம அன்னாசு பில் கிஸ்த், மனிதர்கள் உலகத்தில் நீதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக, நீதியா வாழணும் என்பதற்காக வேதத்தை அனுப்பினோம், நபிமார்கள் அனுப்பினோம், மனிதனுக்கு அறிவையும் கொடுத்தோம். என்ன நோக்கம் நபிமார்கள் வந்ததுக்கு? சமூக வாழ்க்கையில நீதி நிலவ வேண்டும் என்ற நோக்கம். இந்த கருத்தை சொல்லிட்டு இதுதான் ஆரம்ப துண்டு, இந்த முதல் பகுதியா தான். இரண்டாவது பாதையை பாருங்க, இந்த மூணாவது வசனத்தை பாருங்க, அதோட சேர்த்து சொல்றத, வன்சன்னல் ஹதீத, நாம் இரும்பையும் படைத்திருக்கிறோம். என்ன சம்பந்தம்? நபி அனுப்பினத்தோட இரும்ப சொன்ன, வன்சன்னல் ஹதீத, நாம் இரும்பையும் இறக்கி இருக்கிறோம். ஃபீஹி பஅசுன் ஷதீத், அதனால் கடுமையான ஆயுதங்களை செய்ய முடியும். ஓ மனாஃபிஉ லின்னாஸ், இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன. சமூக வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய இன்னும் சில பயன்களும் இரும்பில் இருக்கின்றன. இரும்பு கைத்தொழில் வாழ்வுக்கு மிகவும் அடிப்படையான மூலப்பொருள். அதான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினோட சேர்த்து சொல்றான். என்ன காரணம்? நபிமார்களோட தூது உலகத்துக்கு வந்து ஏன் அனுப்பப்பட்டார்கள்? நபிமார்கள் சமூக வாழ்க்கையில் நீதி நிலவ வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டார். இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் அதை கொண்டு வந்த நபிமார்கள்டையும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலையும் இது இருக்கணும், ஹதீத் இருக்கணும், இரும்பு இருக்கணும். இரும்போடு சம்பந்தப்பட்ட கைத்தொழில்கள் நன்கு வளர்ச்சி அடையும். அப்பதான் அந்த சமூகத்துல நபிமார்களோட தூது பலம் பெற்று இயங்கும் என்று அல்லாஹ் மிச்சம் தெளிவாக இந்த வசனத்தை சொல்றான். அடுத்தது பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா, நாங்கள் குதிரையையும் கோவேறு கழுதைகளையும் நீங்கள் ஏறி பிரயாணம் செய்வதற்காகவும் அழகு பொருட்களாக இருப்பதற்காகவும் படைத்திருக்கிறோம் சொல்லிட்டு அதோட அல்லாஹ் நிப்பாட்டல். அங்காட துண்ட பாருங்க, வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் படைப்பான். அப்படின்னா ஏறி பிரயாணம் செய்யறது இதோட நிக்க கூடாது. இந்த வாகனங்களோடு நீங்க நின்றவான, குதிரையில போறது, கழுதையில போறது, கோவேறு கழுதை போறது, இந்த வாகனங்களோட நின்றாய். இதுக்கு மேலேயும் நிறைய வாகனங்கள் உருவாக்க முடியும். அதையும் சிந்தியுங்கோ. அதுதான் அல்லாஹ் வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹ் படைப்பான். இதுக்கு பழைய காலத்துல தப்சீர் சொன்ன இமாம்கள் என்ன செஞ்சாங்க? இந்த இரண்டாவது பாதி வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை படைப்பான்டா என்னது? அரபிகளே உங்களுக்கு தெரியாத இன்னும் வாகனங்கள் வரும் என்னது? அப்ப சொன்னார்கள், மனிதர்கள் எதிர்காலத்தில் இந்த மிருகங்கள் தவிர மிக ஆச்சரியமான வாகனங்களை கண்டுபிடிப்பார்கள். பழைய தப்சீர் ஆசிரியர் வசனம் இது.
எனவே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த டெக்னாலஜியில ஈடுபடுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப இது என்னது, இஸ்லாமா, இஸ்லாமிய துறையா இல்லாட்டி? இப்ப மேல சொன்னது இரும்போடு சம்பந்தப்பட்ட கைத்தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுங்கன்னு சொல்றேன். இங்க சொன்ன வாகனம். அப்ப இந்த பகுதியை படிப்பது, ஆராய்வது, விளங்குவது, அந்த துறை என்ஜினியராக மாறுவது, இதெல்லாம் ஒவ்வொரு துறை என்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இந்த துறை என்ஜினியராக மாறுவது எல்லாம் என்னது, இஸ்லாம், குர்ஆன் ஆயத், வேற எங்கேயும் வந்ததல். நாங்க பிரிச்சு பார்த்தோமே தவிர குர்ஆனை பிரிச்சு பார்க்கல. அது ஒன்றுக்கு சேர்த்தே சொல்லு. திரும்ப பாருங்க இந்த வசனத்தை, இது சூரத்துர் ரஹ்மான்ல வரும். வலகுல் ஜவாரில் முன்ஷஆத்து ஃபில் பஹ்ரி கல் ஆலாம். மலைகள் போன்ற பெரும் கடலில் ஓடுகின்ற பெருங்கப்பல்கள் அவனுக்கு சொந்தமானவை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. வலகுல் ஜவாரில் முன்ஷஆத்து ஃபில் பஹ்ரி கல் ஆலாம். மலைகள் போன்ற கப்பலை இன்றைத்தான் பார்க்க. மலைகள் போன்ற கப்பல், ஆலாம்டா மலைகள், மலைகள் போன்ற கப்பல்கள் அந்த காலத்தில் வெகு அரிதாக ஆங்காங்கே வேறுபட காணலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற பெரிய கப்பல்கள் விமானங்களே சுமந்து வரும், பிளைட்டே சுமந்து வரும், பெரும் மலைகள் போன்ற கப்பல்களை காணலாம். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த துறை கப்பல் கட்டும் துறை ஒரு என்ஜினியர், அதையும் பாருங்கோ படிங்கன்னு அல்லாஹ் இங்க சொல்றான். உலகுல் முன்ஷஆத் ஜவாரில் முன்ஷஆத் ஃபில் பஹ்ரி கல்லாலா. எங்க எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் படைக்கல், இது நேரடியாக அல்லாஹ் படைக்கல். இன்னொரு மாதிரி சொன்னால் சரியான வசனத்தில் நேரடியா அல்லாஹ் கப்பலை படைச்சு இறக்கல, மரத்தை படிச்ச மாதிரி அல்லது தாவரத்தை படிச்சது போல அல்லாஹ் நேரடியாக இந்த கப்பலை படிச்சு இறக்கினானா? இல்ல, மனிதர்கள் தான் அதை உருவாக்கினார்கள். ஆனாலும் அல்லாஹ் சொல்றான் உலகுல் ஜவாரில் முன்ஷஆத் ஃபில் பஹ்ரி கல் ஆலா. எனவே இந்த வகையில குர்ஆன் இந்த பகுதியை மிக கூடுதலாக சொல்வதை நாங்க காண்றோம். இந்த ஆயத்தை பாருங்க, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் துல்கர்னைன் என்ற மன்னர். சூரத்துல் காஃப்ல கடைசி பகுதியில அல்லாஹ் தஆலா துல்கர்னைன் என்ற மன்னனை பத்தி சொல்றார். அந்த மன்னர் பல படையெடுப்புகளை மேற்கொண்டார். அந்த படையெடுப்புகளின் போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்தார். அந்த பகுதிக்கு வந்த போது அந்த மக்கள் சொன்னார்கள் அந்த மன்னரை பார்த்து, நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும். இந்த மலைக்கு அப்பால் ஒரு இனம் வாழுகிறார்கள், யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு இனம் வாழுகிறார்கள். அவர்கள் அடிக்கடி எங்கள் மீது படையெடுத்து எங்கள நிறைய பேரை கொண்டு சொத்துக்களை அழிச்சிட்டு போயிடுவாங்க. இவர்களை காப்பாற்றுவதற்காக நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னார். அப்போது அந்த மன்னர் 2 மலைகளை இணைத்து இரும்பாலான ஒரு பெரிய ஒரு சுவர் ஒன்று அமைத்தார். இரும்பாலான ஒரு பெருஞ்சுவர் அமைத்தார். அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. அதுல கடைசி பகுதியானது. அப்ப அந்த மன்னர் சொல்கிறார் அந்த மக்களை பார்த்து, நீங்க உங்களோட உடம்பு சக்தியால் எனக்கு உதவி செய்யும். எப்படி உதவி செய்யுங்கோ? ஆதூனி ஜுபர் அல் ஹதீத், பெரும் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து மலைகளுக்கு இடையில வச்சு 2 மலைகளுக்கு இடையில வச்சு கட்டி, ஹத்தா இதா சாவா பைன ஸதஃபைனி, 2 மலையும் ஒட்டி வந்த போது, 2 மலையும் சேர்த்து ஒன்றாக சேர்த்து ஒட்டி வந்த போது அவர் சொன்னார், கால உன்ஃபுகு, நெருப்பு கொடுங்க. இப்ப நீங்க அந்த மலைகளுக்கு மேலால் இருக்கிற இரும்பை எல்லாம் வைத்து அதுக்கு நெருப்பு கொடுங்க. ஹத்தா இதா ஜாலஹு நாரன், அந்த நெருப்பு, அந்த இரும்பு நெருப்பு கங்கங்களாக மாறிவிட்ட போது, நெருப்புல பத்தி இரும்பு நெருப்பு மாதிரியே மாறிவிட்ட போது, கால ஆதூனி உஃப்ரிக அலைஹி கித்ர, இப்ப நீங்க செம்பை கொண்டு வாருங்க, கரைத்த செம்பை கொண்டு வாங்கோ, அந்த செம்பை அதன் மீது நாங்கள் ஊற்றி விடுவோம். நல்லா வெந்து போன அல்ல நெருப்பு பத்த வச்சு நல்லா வெந்து போன அந்த இரும்புக்கு மேலால நாங்க இதை ஊத்துவோம், செம்பை ஊத்தி விடுவோம். ஊத்தினா என்ன நடக்கும்? கரல் பிடிக்க மாட்டார். அதான் காரணம். இப்படி ஒரு மலையை செய்து கொடுத்தார் அந்த மன்னர். இந்த செயற்பாடு பலவீனப்பட்ட ஒரு சமூகத்தை காப்பாற்றுவதற்காக தனக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்படி ஒரு வேலையை செய்தது எந்த வகையானது?
குர்ஆன் இந்த வசனத்தை ஒரு பெருமையோடு சொல்லி காட்டு, அந்த மன்னருடைய ஒரு பெரும் செயல் சொல்லி காட்டு. எனவே அந்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல இந்த கருத்தை தான் சொல்லுது, தஸ்கீர், நீங்களும் இந்த அல்லாஹ்வுடைய இந்த பொருட்களை பயன்படுத்துங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா இங்க சொல்ற. அடுத்ததாக கவனிங்கோ, சூரத்துன் நம்ல நாங்க முந்தைய ஒரு முறை பார்த்த மாதிரி ஞாபகம், சூரத்துன் நம்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் சப என்ற பகுதியில் வாழ்ந்த ஒரு அரசியை, ஒரு பெரிய ஒரு அரச தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கு அல்லது இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்தியது பௌதீக உலக வெற்றியத்தை. பௌதீக உலகத்தில் டெக்னாலஜியில் இன்னொரு மாதிரி சொன்னார், தொழில்நுட்ப அறிவில் நான் எவ்வளவு தூரம் மேம்பட்டவனாக இருக்கிறேன் என்று காட்டித்தான் அந்த மன்னரை பணிய வைத்தார் என்றது அந்த சூரத்து நம்மள படிச்சு பார்த்த எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாய்ச்சி பாருங்க, அது தெளிவு. நாங்க இப்ப போனா தூரம் போயிருவோம். அப்படி அந்த சூரா தொடங்குற நேரம் இப்படித்தான் தொடங்குது. தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுடைய, சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லும் போது இப்படித்தான் அந்த வரலாறு துவங்குகின்றது. வலக்கது ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்கள் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அறிவை கொடுத்தோம் என்றுதான் ஸ்டார்ட் பண்ண தொடங்குறது இந்த வசனத்தில். வலக்கது ஆதைனா சுலைமான தாவூத வ சுலைமான இல்மா ஸ்டார்ட் பண்ண. என்ன அறிவு உண்டு பின்னால நாங்க படிச்சு கொண்டு போகும்போது இந்த அறிவை தான் அல்லாஹ் சொல்றோம். டெக்னாலஜியில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அந்த அந்த பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய சபா நாட்டிய அரசி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க வந்தார்கள். சுலைமானுடைய மாளிகை, சுலைமானுடைய இடம் எல்லாம் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு அதனால பிரமிப்புக்குட்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஏற்றுக்கொண்டார்கள், இறை தூதை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி அந்த சூரா சொல்லி பிடிக்கும் என்றதை நாங்கள் இந்த வசனங்கள்ல காட்டும். எனவே பௌதீக ரீதியான அல்லது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறுவது மார்க்கம் பலம் பெறுவதற்கு, மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதற்கு காரணமாக இருக்கும்னு சொல்லி சூரத்துன் நம் மிகவும் தெளிவாக சொல்லுது. சூரா யூசுப்ல இதே மாதிரி ஒரு கருத்தை குர்ஆன் சொல்லு. சூரா யூசுப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கடைசியாக மன்னராக மாறினார்கள் என்று சொல்லும் போது அதுவும் பௌதீக உலக அறிவின் ஒரு விளைவுதான் சொல்லும். ஒரு குறிப்பிட்ட, நான் அந்த கதையை முழுக்க உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டு மன்னனை பார்த்து சொல்கிறார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், பூமியின் செல்வங்களுக்கு என்னை பொறுப்பாக ஆக்கு. இன்னொரு மாதிரி சொன்னா விவசாய மந்திரியாக ஆக்கு. இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், பூமியுடைய செல்வங்களுக்கு என்னை பொறுப்பாக ஆக்கு. ஏனென்றா இன்னி ஹஃபீலுன், நான் மிச்ச நம்பிக்கைக்குரியவன், அமானிதமாக நடப்பேன், அலீமுன், அறிவும் இருக்கு எனக்கு, அதை பற்றி விவசாயம் சம்பந்தமான அறிவும் எனக்கு இருக்கு. இந்த ரெண்டும் இருப்பதன் காரணமாக என்னை நீ விவசாயத்துறைக்கு மந்திரியாக ஆக்குன்னு சொன்னார். விளைவு என்னவாச்சுது? மன்னராகவே மாறினார். முழு எகிப்தையும் இஸ்லாமியமயப்படுத்துறதுல ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு சொன்னார். எந்த வழியில வந்தாரு? பயான் பண்ணியா? இந்த வழியில வந்தார். இந்த அறிவு பின்னணியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். எனவே டெக்னாலஜியில் மிக முன்னேறி இருக்கிற ஒரு சமூகத்தின் முன்னால், ஒரு காலத்தில் அல்லது ஒரு சமூக சூழலில் அல்லது ஒரு உலக சூழலில் வாழக்கூடிய நாங்க பயான் பண்ணி மட்டும் சரி வராது. இதெல்லாம் இருக்கும். நபிமார்கள் போன இந்த பாதையில போகும் என்று குர்ஆனே சொல்லுது. இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த் சொல்ற தைரியம் இருக்கும். இந்த நாட்டு பிரதம ஜனாதிபதியை பார்த்து சொல்லணும், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், விவசாய மந்திரியா எங்கன்னா ஆக்கு, பிரச்சனையே தீர்ந்து போகும், இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்தார் சொல்ற தைரியம் நீக்க எங்களுக்கு கொடுத்தா நாசம்தான், அவனை விட மோசமா போ. இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த்னு சொல்ற தைரியம் எங்க ஒருத்தருக்கு இப்படி சொல்லேலுமாக இருக்கும். அல்லது இந்த பொறுப்பு கிடைத்தால் இந்த ரெண்டு பண்பும் இருக்கும். ஹஃபீலுன், நான் மிச்ச நம்பிக்கையோடு நடந்து கொள்வேன், நாணயமானவன், அலீமுன், எனக்கு அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கிறது. எனவே இந்த நாட்டை நான் ஒரு மிகவும் வளங்கொழிக்கும் நாடாக, விவசாயத்துறையில் வளங்கொழிக்கும் நாடாக நான் மாற்றுவேன்.
யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த ஏரியாலே ஒரு பெரிய ஒரு பஞ்சம் கொண்டு வரப்போகுது. எகிப்தை நான் ஒரு வளங்கொழிக்கும் நாடாக மாற்றி ஏரியாவுடைய பஞ்சத்துக்கே நான் உதவி செய்வேன்னு சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலே செய்தார். அந்த சூறாவை நாங்க படிச்சு பார்த்தால் உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். இந்த அறிவு முஸ்லிம்க்கு இருக்கும். இது ஒன்றுமே இல்லாம வாயால மட்டும் மார்க்கத்தை சொல்லேலுமா இருந்தா விஷயம் நடக்க போறது இல்லை. இந்த துறை சார்ந்த அறிவுகள் எங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால்தான் மார்க்கத்தை முன்வைப்பது சாத்தியம். எனவே இந்த கலைகள் மார்க்க கலைகள், அடிப்படை மார்க்க கலைகள், வித்தியாசமான கலைகள் அல்ல. எனவே பாடசாலைகள் எங்கட அடுத்த ஆகும் பள்ளியை போல ஒரு தரம் உள்ள இன்னொரு இடம் என்றுதான் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லும். இதை நாங்க மிச்ச தூரம் போக மங்கால வருவோம். எனவே நாங்க இந்த பாருங்க, ஏற்கனவே சொன்ன இந்த ஆயத்துக்களை நான் இப்ப சொன்னது போல சஹாபாக்கள் வழங்கினார், தாபீங்கள் வழங்கினார், இமாம்கள் வழங்கினார். எனவே அவர்கள் உலகத்தில் ஒரு கொஞ்ச காலம் போற நேரம், ஒரு நூற்றாண்டு போற நேரம் உலகத்திலே அறிவு தரத்தில் கூடியவர்களாக மாறினார். எல்லா வகையான அறிவு தரத்திலையும், கைத்தொழில் என்று எடுத்தாலும், விவசாயம் என்று எடுத்தாலும், எதில் எடுத்தாலும் உலகத்திலே ஆக தரம் வாய்ந்த மனிதர்களாக மாறினார். என்ன காரணம்? இந்த ஆயத்து, இந்த பின்னணி. இஜால்னி அலா ஹஸாயினில் அர்த் என்று சொன்னது, அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல நடந்து கொண்டது, அல்லது நாங்க ஏற்கனவே பார்த்த துல்கர்னைனை போல நடந்து கொண்டது. இப்படி நடந்து கொண்டதுதான் காரணம். சஹாபாக்கள் துல்கர்னைனை வாசித்தார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை வாசித்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாசித்தார்கள். குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் இந்த சக்திகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றதை வாசித்தார்கள். தாபீங்கள் வாசித்தார்கள், பின்னால் வந்த இமாம்கள் வாசித்தார்கள். எனவே என்ன நடக்கும்? கண்டிப்பா இந்த அறிவுகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் வளர்ச்சி அடையணும். இதுதான் காரணம். இதோட சேர்த்து ஹதீஸ்களும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்து. ஆனா எங்களுக்கு டைம் இல்லை அதை எடுத்து காட்டுவதற்கு. ஹதீஸ்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அறிவு வளர்ச்சிக்கான பெரியோரு அடித்தளத்தை இட்டார். அதை யூசுல் கர்தாவி அர்-ரசூல் வல் இல்ம், தூதரும் அறிவும் என்ற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு மாசத்தை உள்ளுக்கு அந்த புத்தகம் வரும், நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் இது தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இந்த ஆயத்து மோனாவும் நல்லா பட்டிருக்கும். எனவே அவர்களும் அந்த அடித்தளத்தை இட்டார்கள். நாங்க பார்க்கணும், அது எங்களுக்கு பார்க்க டைம் இல்லை, அதனால நாங்க அதை விட்டோம். இஸ்லாம் உலகம் எப்படி வந்தது, எப்படி இதை பயன்படுத்தி மிக முன்னேறின ஒரு சமூகமாக மாறியது, சில தகவல்களை மட்டும் சொல்லுவோம். விரிவா சொல்வதற்கு எங்களுக்கு டைம் இல்லாதனால சில தகவல்களை மட்டும் சொல்லுவோம். இது அலி இஸ்ஸத் பிகோவிச், உங்களுக்கு தெரியும், இந்த பொஸ்னியாட ஜனாதிபதியாக இருந்த ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு பெரிய இஸ்லாமிய சிந்தனையாளர். அவர் மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களோட மேற்கோள்களே எடுத்து, எங்கட மேற்கோள் எடுத்தா கொஞ்சம் சந்தேகம் வந்துருமே, இது மிகைப்படுத்தி சொல்றான்னு சொல்லி, அதெல்லாம் இல்லாம மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களோட மேற்கோளை எடுத்து இஸ்லாம்படி கல்வியில டெக்னாலஜியில மிக முன்னேறியதாக காணப்பட்டது என்ற ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலிருந்து வார சில தகவல்கள், எல்லாமல்ல கொஞ்சம் தகவல்கள், அந்த தகவல்கள் பாருங்க. புடவை நெய்தல் தொழில் முஸ்லீம்கள் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். அந்த காலப்பிரிவு வெளிநாடுகளுக்கு மிக தரம் வாய்ந்த புடவைகளை ஏற்றுமதி செய்வதில் முஸ்லீம்கள் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். இன்றும் அந்த புடவைகள்ல சிலது இந்த பிரான்சில் உள்ள லோவர் அரும்பொருட்காட்சியக மியூசியத்திலேயும், ஜப்பானில் உள்ள கைசரி மியூசியத்திலேயும் இன்றைக்கும் இருக்கு. அந்த முஸ்லீம்கள் நெய்த அந்த புடவைகள் எவ்வளவு தூரம் தரம் வாய்ந்தது என்று காட்டுவதற்கு. அதே போல கண்ணாடி பொருட்கள் செய்தல், இதுவும் நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த பிரான்சில் லோவர் என்ற மியூசியத்திலேயும் பிரித்தானிய மியூசியத்திலேயும் இன்றைக்கும் அந்த பொருட்கள் இருக்கு. இன்றைக்கும் கண்ணாடி பொருட்கள் மூலம் அவர் சொல்லி காட்டுறது போல, அலி இஸ்ஸத் பிகோவிச் சொல்லி காட்டுறது போல, அந்த கண்ணாடி பொருட்களை வைத்து எப்படி மிக நுணுக்கமான இந்த பொருட்களை ஆக்கினார்கள், கண்ணாடியை வச்சு எப்படி முஸ்லீம்கள் ஆக்கினார்கள் என்பது இன்று வரை கூட சரியாக விளங்கப்படல். இவ்வளவு தூரம் நுணுக்கமா எப்படி செய்யலாம் என்று இன்றைக்கும் கூட சரியாக விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று
மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களை சொல்கிறார்கள். அதை நாங்க இன்றைக்கும் காட்டுறோம். அடுத்தது முஸ்லீம்கள் தான் முதலாக சவர்க்காரத்தை கண்டுபிடித்து அதற்கான ஃபேக்டரி அமைத்து உலகம் முழுக்க பரப்பினார் என்றதை நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் காண்றோம். திரும்ப காகிதம் ஆரம்பத்தில் சீனர்கள் செய்தார்கள். ஆனால் சீனாவுக்குள்ளார மட்டும்தான் அது குறுகி இருந்தது. உலகம் முழுக்க இந்த காகித உற்பத்தியை பரப்பி விட்டவர்கள், உற்பத்தி செய்து உலகம் முழுக்க காகிதத்தில் எழுதுவதை பரப்பி விட்டவர்கள் அப்பாசியாக்கள் காலத்தில் தான். ஃபதுல் இப்னு பர்மக்கி என்ற ஒரு மந்திரி தான் காகித தொழிற்சாலையில் முதலாவது பக்தாதில் நிறுவினார். அதனூடாக உலகம் முழுக்க இந்த காகித தொழில் பரவியதுன்னு சொல்லி நாங்கள் காண்றோம். திரும்ப விவசாயம், மருத்துவம், சுகாதாரம் பற்றிய சிந்தனை, இது இஸ்லாம் உலகத்துல அன்றைக்கு இருந்த உலகத்தில் எங்கும் காணப்படாத அளவுக்கு மிகவும்